ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி கூட. வாழைப்பூ பொரியல் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. இது வடையாக இருக்கும்போது நம்ம ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக போட்டு செஞ்சாலும் அது ஈஸியாக குழந்தைங்க எல்லாம் சாப்பிட வச்சிட முடியும். அதனால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் வடை தான், கொஞ்சம் அதில் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு வாழைப்பூ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒன்று ஒன்றா எடுத்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பஞ்சாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 200 கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு வாழைப்பூ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் அதிகமாக தெரியாது, அதுவும் அதிகமாக தெரியாது, ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கும். நான் 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். ஏன்னா இது காரம் தேவைப்படாது, கலர் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது இது கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க அதை ஆட் பண்ண தேவையில்லை. சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதை லைட்டாக ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மோர் கூட கலந்து வச்சுக்கலாம் தண்ணியில். நான் லெமன் அவைலபிலிட்டியாக இருந்ததுனால லெமன் வச்சுருக்கேன். லெமன் கொஞ்சமாக புரிஞ்சு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பஞ்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. இதை நல்லா குடீஸாக கட் பண்ணி லாஸ்ட்டில் இந்த பார்ட் வந்து வேண்டாம், அதை வந்து தூர போட்டுடலாம். இப்போ இதை மட்டும் நம்ம இந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க இந்த லெமன் போட்ட வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் குடிசாக கட் பண்ண ஆனியனும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை வந்து நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ண வாழைப்பூ ஆட் பண்ணியாச்சு. இதோட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஒரு கடாயில் கடலை எண்ணெய் தேவையான அளவு வடை போட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அது எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வாழைப்பூ அரைச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனவொன்னே வடை எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இது சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே தட்டி போடுங்க, அப்போ தான் வாழைப்பூ நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி வைக்கலாம். இந்த சைடு ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளேயும் நல்ல பருப்பு வாழைப்பூ எல்லாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம்.
சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.